முத்து அண்ணா, வணக்கம்மா. நீங்க பாத்தீங்களா ரோபோ சங்கர் அண்ணாவ கடைசியா? ஆமா. அது அடிக்கடி மீட் பண்றதுதான். ஆனா, மொத நாள் கூட என்ட்ட பேசியிருந்தாரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூடவா? ஆமா, ஆமா. அந்த ஷூட்டிங்க்கு மொத நாளு. சரி, சரி. அதெல்லாம் அடிக்கடி ரெகுலரா பேசுற ஆட்கள். நாங்க என்ன காரணம்னா, நாங்க ஒரு 27 ஆண்டுகள். அவர் 16 வயசுலயே மேடைக்கு வந்துட்டாரு. நாங்க கல்லூரி படிக்கும் போதுலேருந்தே பழக்கம். ம். அவரு எஸ்என் கல்லூரின்னு சொல்லி மதுரையில இருக்கு, பெருங்குடியில. ம், 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 அங்கதான் வரலாறு படிச்சாரு. ம், பிஏ ஹிஸ்டரி. ம். ஆனா இப்ப அந்த பெருங்குடி ஹாஸ்பிட்டலே இறந்தான்னும் போது வரலாறு தொடங்கியதும் பெருங்குடியா, வரலாறு முடிஞ்சதும் பெருங்குடின்ற மாதிரி நானா நினைச்சேன். உங்களுக்கும் அவருக்கான அந்த நட்பு அப்படிங்கிறது எவ்வளவு தூரமான ஒரு நட்பு? ஆமா. அது நான் சாதாரண பேசிக்கா ஒரு நகைச்சுவை மன்றத்துல தொடங்கி மதுரையில், அவரு மதுரை தான். அப்புறம் 2005ல கலக்கு போகுது யார் சீசன் 1, அதுல நானும் அவரும் டைட்டிலா இருக்கும். அதுல அதான் கலக்கு பேர் முதல் சீசன். அது இப்ப 20 ஆண்டுகள் ஆச்சு. 2005ல வந்தது. அதுக்கு முன்னாடியுமே அவரு மேடையில வந்து மதுரையில அபிநயான்னு ஒரு கலைக்குழு இருக்கு. அதுல அந்த ரோபோ மாதிரி இந்த ஆயில் பூசிட்டு அப்படி, அது கூட இந்த மஞ்சக்காமாலைக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அதாவது அப்படிதான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஆமா. பூசி. அது நான் நேரடியா பாக்குறது எப்படி பாப்பேன்னா, ஒரு 10, 11 மணிக்கு அவர் ஸ்டேஜ் ஏறாருன்னா 8 மணிக்கெல்லாம் பூசி உட்காந்துருவார் பாவம். ஓ! அப்ப 3 மணி நேரம் அந்த இதோட இருக்கணும். அது அப்படியே உடம்புக்குள்ள உள்ள ஆமா. இறங்கிடும் சில இல்லைங்களா? சில சில நேரம் பாத்தீங்கன்னா, அதே இன்னொரு ஸ்டேஜ்ல அதே பண்ண வேண்டியிருக்கும். இதை அழிச்சிட்டு மறுபடியும் அங்க போய் போட முடியாது. அப்படியே டூ வீலர்லயே போவாரு. யோசிச்சு கிட்டத்தட்ட பாருங்க. பல அப்ப மணி எப்படி? நேரங்கள் வந்து அந்த பெயிண்ட் அவரோட ஆனா, உடலுக்குள்ள ஆ, ஊடுருவி. ஆ, இது அடிப்படையில ரொம்ப சிரமப்படுறப்ப பண்ணது. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டாரு. அது ஒரு 6, 7 வருஷம் பண்ணியிருப்பாருன்னு ம், வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வயசுக்கு அது தெரியாது. ஆனா அதனுடைய பாதிப்புலாம் அப்படி இருந்திருக்கலாம். இதுதான் ம். ஒண்ணு. அது போக கடுமையான கலைஞர். அவர் ரோபோன்ற பேரு வச்சது ரோபோ ஆனா அந்த ஒரு மட்டும். ஐடியா அவரே கிரியேட் பண்ணதானா? இந்த மாதிரி நம்ம உடம்பு பூரா பூசி இப்படி ம், ரோபோ ம், மாதிரி ம். பண்ணலாங்கிற அந்த ஒரு ஐடியா பண்ணுவாங்க, வந்து. பண்ணுவாங்க. அதுல அந்த அந்த டயத்துல சிலர் பண்ணுவாங்க. அத பார்த்து பண்றதுதான். ஓ! சரி, சரி. இருந்தாலும் அது ரொம்ப இவர் பாடிக்கு அது ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். ஏன்னா ம். இவரு மிஸ்டர் மதுரை அண்ட் மிஸ்டர் மெட்ராஸ் ஓ! ஆனகலகன்ல 2 முறை வாங்கியிருக்காரு. சரி, சரிங்க. அதுபோக மிமிக்ரி கலைஞர்கள கலைமாமணி வாங்கினவர் இவர்தான். 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 காரணம் என்னன்னா, ஆல்ரவுண்டரா இருப்பார். அதாவது மியூசிக் பாடிக்கிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா அவரே ட்ரம்ஸ் வாசிப்பாரு. ம், ம், அது ம். மாதிரி எல்லா கலையும் கத்துக்கிட்டவர். ம், அதனால ம். அவரு மேடையில ஒரு அரக்கன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸுமே மிமிக்ரி வெறும் வாய்ஸ் மட்டும் பேசாம பாடி லாங்குவேஜ் பண்ணுவாரு. பாடி லாங்குவேஜ் எம்ஜிஆருடைய பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு சிவாஜி வாய்ஸ் பேசுவார். இப்படி வெர்ஷன் நிறைய கொடுத்தாரு. ம். மிமிக்ரில அல்டிமேட்டா சில விஷயங்களை புதுசா பண்ணுவாரு. ம். அப்ப நான் ஸ்டாண்ட் அப் காமெடி அந்த டயத்துல, ம். இவர் மிமிக்ரில நாங்க 2 பேரும் தான் இணைஞ்சு பஸ்ல போவோம். அப்பெல்லாம் வெறும் ரூ. 700, ரூ. 800 சம்பளத்துக்கு நாங்க பஸ்ல போற காலம். அப்படியே நாங்க ஒரு 10 ஆண்டு காலம் அப்படி பயணம் செஞ்சோம். ஆக மொத்தம் அந்த ஆண்டு ஒரு 26 ஆண்டுகள் பயணம் அவரோட. அதனால நல்ல அவரோட கடுமை. ஆசை கனவுன்னு உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம அது பண்ணணும். பெருசா அந்த மாதிரி இருக்க மாட்டாரு. அதாவது சிரிக்க வைக்கிறேன், சந்தோஷமா இருக்கும். அந்த நேரம் டைம்லாம் பார்க்காம எவ்வளவு நேரம் வேணாலும் ஒரு பெர்ஃபார்மர் வந்து எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன்ற அளவுக்கு பண்ணக்கூடியவர் அவர். ஆனா அவ்வளவு அது விஷயம் வந்து இருக்கும். அவரோட ஆர்வத்தினால அது பண்ண ஆரம்பிச்சதா? இல்ல பொருளாதார ரீதிக்காக அது பண்ண ஆரம்பிச்சதா அந்த காலகட்டங்கள்ல? எல்லாம் இப்ப சொல்லுவாங்கல்ல, உங்க 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 ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு இது நல்லா இருக்கும், ம், ரோவோ ம், பண்ணுங்க. ம், அப்படி ரோவோ பண்ணும்போது மிமிக்ரி நல்லா வருது, அது பண்ணுங்க. ம், 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 டான்ஸர், நல்ல டான்ஸர், ம், ம், அருமையான ம். அருமையான அருமையான டான்ஸர், டான்சர். அருமையான பாடி லாங்குவேஜ், ம், எல்லாமே. இது வந்து கமர்ஷியலா பண்ணாம அது ஒரு கலையா பண்ணார். இது ம், வருமானத்துக்காக பண்ணாம ம், அதை ம். அவரே ஆர்வப்பட்டு பண்ணார். பண்ணாரு. புரியுது. அதனால அது என்ன ஸ்பெஷலா அவர் ஜெயிச்சது காரணம் அது ஒண்ணு. ம். அதை ஒரு மக்களை ரசிக்க வைக்கணும். அது போக தனியா இப்ப எங்களை மாதிரி ஆட்களுடைய பாட்டி லாங்குவேஜ் எடுப்பார். சரி. தனியா பட்டாவி அவன மாதிரி பண்ணி இவன மாதிரி பண்ணி சொல்லி எங்களவே கலகல கூட்டுவாரு. அதனாலதான் பெருங்குடியில தொடங்கின வரலாறு. இப்போ இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். இன்னைக்கு உங்களோட ஆக்சுவலா பிறந்த நாள். ஆமா, ஆக்சுவலா இன்னைக்கு அவர் எனக்கு வாழ்த்து சொல்லணும். ஒவ்வொரு அது வருஷமுமே எப்படிமா வாழ்த்து சொல்லுவாரு இல்ல? வாழ்த்தோ ஒரு ஒரு மெசேஜோ போடுவாரு. ம், ம், ம். அது இல்ல இன்னைக்கு நான் மறக்காம அத அவருக்கு சொல்லுவாரு. ஆஹ் ஆஹ் அது இன்னைக்கு நான் அவருக்கு இரங்கல் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் எனக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய நேரம் இது. அது அப்படியே இதான் மனித வாழ்க்கை. அப்படி எந்த நேரம் தெரியாம வயசு சின்ன வயசு 46 வயசு. 46 வயசுங்கிறது அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப ம், அதிர்ச்சியா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாரி, ம், அந்த ம், ஒரு மஞ்சக்காமாலைனால பாதிக்கப்பட்ட டைம்ல அவர் ரொம்ப இளைச்சப்ப கூட, ஐயய்யோ! அவருக்கு என்னமோ ஆயிடுச்சோ! உடம்பு ம், சரியில்லையோ! ம், 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 அப்படிங்கிற ம், ஒரு பரிதவிப்பு வந்து அவரோட ம், ம், ரசிகர்கள் மத்தியில இருந்துச்சு.
ஆனா ம், இப்போ ம், இப்பதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கன்னு ஒரு நாள் முன்னாடி தான் ஒரு தகவல் ம், வருது. ம், ம், சரி, ம், ம். எப்பவும் போல ஏதோ சின்னதா தொந்தரவா இருக்கும், சரியாயிடும் இந்த அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே பத்தியம் இருக்காங்க. பத்தியம்லாம் சாப்பிடுவாரு பாவம். ம், ம். அது பத்தியம் ஏதாவது மாறும்போதெல்லாம் அந்த உடல் ரீதியா சில மாற்றங்கள் வந்துருது. இப்ப இந்த மஞ்சக்காமலைக்கு வந்து நாட்டு மருத்துவம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆமா. அது கொஞ்ச கேள்விப்பட்டேன். நாள் சாப்பிட்டாரு. நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து கடுமையான பத்தியம் இருக்கணும். ஆனா ஆ அவருக்கு வந்து ஃபாலோ பத்தியம் இருக்கணும். பண்ணல ஏதாவது ஒரு சொல்ட்டாங்க. நான்வெஜ் ஏதோ தெரியாம ஹோட்டல்ல மாறி வந்தா கூட அது தன்னுடைய வேலைய காமிச்சிருது. ஓ! அப்படித்தான் ஒரு முறை அப்படித்தான் ஆச்சு வேற. போன இப் வருஷமும் இந்த மாரி ஆ. ஏதோ ஒரு சின்ன நான்வெஜ் ஏதோ கலந்து சாப்பிட்டதுல ஒரு மாரி லோ லோ பிபி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லைக் இப்படிலாம் அந்த பத்தியத்த மீறி சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு அது உடல்ல வந்து சில ம், பாதிப்புகள ம், ம், உருவாக்குது. ம், ம், ம். ஆமா, ஆமா. இதான் உண்மை. புரியுது, அப்படி புரியுது. நல்ல கலைஞர். அத மட்டும் அழுத்தி சொல்லலாம். ம், ம், தைரியமா சொல்லலாம். நெறைய மேடைகள், நெறைய சேனல், ம். நெறைய படங்கள் எல்லாரையும் தொட்டுட்டாரு. இன்னும் சொல்லப்போனா ஒரு 65 வயசு வரைக்கும் என்ன சாதிக்கணுமோ அத ஏறக்குறைய சாதிச்சுட்டார். சாதிச்சுட்டாரு. ஆனா இப்ப வந்து ஆனாலும் அவரோட ஆனாலும் இன்னும் தேவைப்படுது. அவருடைய இதெல்லாம் தேவைப்படுது. நகைச்சுவை கலைஞர்கள் ஆயுள் காலம் கூடும்போது மக்கள் மகிழ்ச்சியா இருக்க போறாங்க. நிச்சயமா. இந்த 46ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. கம்மி. இப்ப ம். பொருளாதார ரீதியா வந்து அவரு குடும்பத்துக்கு வந்து இப்ப அவர் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அது இருக்கும், அது இருக்கும், அது இருக்கும். ஏன்னா அது கண்டிப்பா இருக்கும். ம். ஏன்னா இப்போ ஏன்னா அவரு உங்கள ஒரு ஆள் மாதிரி தானே. கலைஞர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ம். அன்றாட நீங்க வெளியிருந்து பார்க்கும்போது வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கையா தெரியலாம். பட் அ, உங்களோட அ. சேமிப்பு அப்படிங்கிறது வந்து நீங்க நெறைய டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள நீங்க ம். மெயின்டெயின் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ம், ஸோ ம், அதிலேயே ம். வந்து உங்களுக்கு நெறைய செலவுகள் இருக்கும்போது, பெருசா ம். வந்து சேமிச்சிட முடியும் அப்படிங்கிற சூழல் வந்து நெறைய பேருக்கு இருக்கறதில்ல. ம், ம், ஸோ ம். இப்ப ஆமா, இவரோட ஆமா. மறைவு அப்படிங்கிறது இவரோட குடும்பத்த வந்து எமோஷனலி அண்ட் பொருளாதார ரீதியா வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு உருவாக்கும்? அது பெருசான பாதிப்பு இருக்காது. என்ன காரணம்னா ஒரே பொண்ணு. ம், ம். நாளை காலையில தான் அந்த பேத்திக்கு பேரனுக்கு பெண் காது குத்து. சொன்னாங்க. நான் எல்லாருமே இதுதான் சொன்னாங்க. எல்லாருக்குமே அழைப்பு ஆமா. சொல்லியிருக்காரு. நாளை விஷயம் எனக்கு நாங்க இப்ப அவங்க மேடம் அக்கா கூட போட்டு ஏன்னா என் வீட்டுக்கிட்ட தான் அந்த மண்டபம் கூட நாளைக்கு ஓ! மதுரையில. சரி, சரி, சரிங்க. அப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும்போது இன்னும் அவங்க எமோஷனல் அதிகமா இருக்க வாய்ப்பு. முதல் நிச்சயமா. ஒரே பேரன், ஒரே ம், மக, ம், முதல் காது குத்து. ம், இதெல்லாம் இல்லாத கிடைக்காதப்ப அந்த பேரனுக்கான விஷயம் போயிருதேன்றது ஒண்ணு. இவ்வளவு சம்பாரிச்சு எல்லாம் இது பண்ணி அந்த சோகத்த அனுபவிக்க முடியுன்ற ஒரு இது இருக்கத்தான் செய்யும். நல்ல வேளைக்கு ஒரு குழந்தைன்றபோது பெருசான இது இல்லாம இருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். புரியுது, புரியுது. ஆமா. இந்த மாரி நல்ல மக்களுடைய செல்வாக்கு அதுவே ஒரு பெரிய சொத்து தான். நிச்சயமா. இப்ப அவர் ரோபோசங்கர் ஒய்ஃபு, ரோபோசங்கர் பேரன்னு சொல்லும்போது அது ஒரு சின்ன அதான் இந்த சம்பாத்தியம். விஷயம் அது கேள்விப்பட்ட உடனே அத்தன பேரு ஓடி வராங்க. அவர கடைசியா ம், ஒரு ம். இப்ப முறையாவது இப்ப பார்த்திட ஆ, முடியாதா? ஆ. இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் பெரிய அன்னதானம் இதெல்லாம் நெறைய ஏற்பாடு பண்ணியிருந்தோம். கலந்துட்டவங்கலாம். ம், ம், ம். எல்லாமே காய்கறி நறுக்கிட்டு இருந்தாங்க. ம், ம், ம். இப்ப லஞ்சுக்கு. அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, இப்ப காலையில 9 மணி ஃப்ளைட் கிளம்பி இப்பதான் சென்னை வந்திருக்கேன். இப்படி இந்த மாரி எல்லா புரியுது. இதுவும் ஒதுக்கிட்டு வர்ற அளவுக்கு நட்பு இருக்கு இல்லையா? அவரோட அது ஆமா. அது சம்பாரிச்சா போதும். நெறைய நல்ல மனுஷங்கள சம்பாரிச்சிருக்காரு அவரு. அவரோட அவ்வளவுதான். வாழ்க்கையில. காரணம் அவருடைய கலைக்கு கிடைச்ச இது. அன்பு, ஆமா. நான் இப்போ மரியாதை. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. நானும் அவரோட 25 வருஷம் இருந்ததுனால, ம், ம். அவருடைய கஷ்டங்கள் தெரியும். அவரு எவ்வளவு உழைச்சு இந்த இடத்துக்கு வந்தார்ன்றது நம்மளுக்கு தெரியும். எளிமையா டக்குன்னு ரோபோசங்கன்றவரு ஒரு 4 வருஷத்துலயோ, 3 வருஷத்துலயோ வந்தவர் வரல. கிடையாது. 30 ஆண்டுக்கு பின்பு அந்த பேரு அவருக்கு. கிடைச்சிருக்கு. 30 ஆண்டு உழைப்பு. அண்ட் அவரோட உடல் இந்த மண்ண விட்டு மறைஞ்சாலும், ம், 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 அவரோட ம், புகழ், அவரோட கலை ம், வந்து என்னைக்குமே நம்மளோட ம், மனசுல வாழ்ந்துகிட்டு தான் ம், இருக்கும் ம், அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்ல. ம். நிச்சயமா, நிச்சயமா. புரியுது. ம். நன்றி எல்லாருக்கும் சார். தெரிஞ்ச விஷயம். நன்றி, நன்றி.